அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் திரு ராஜா இளங்கோவன், குறிஞ்சி தமிழ் ஸ்கூல் பிரின்சிபல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. வள்ளலார் தமிழ் பள்ளி இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த விழா குழுவினர், பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் குறிஞ்சி தமிழ் பள்ளி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் முதல் தடவை வரேன். நான் ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினச்சா இங்கே ஒரு பேரவை நிகழ்ச்சி மாதிரி இவ்வளோ பெரிய சிறப்பாக இவ்வளோ இப்போ நேரம் ஆத்திச்சூடி தான் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க பண்ணுறது நிறைய முயற்சி. பசங்க சும்மா ஒரு விழாவாக இல்லாமல் அவங்க அந்த இதெல்லாம் மனனம் பண்ணி முற்றோதல் செய்கிறதெல்லாம் உண்மையிலே அதுக்கெல்லாம் இங்கே அவங்க வள்ளலார் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும். அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து அவங்கள வாழ்த்தலாம். அவங்கள எம்ஆர் ராதா சொல்கிற மாதிரி நான் இங்கே நீண்ட உரையாற்றலாம் வரல. எல்லோரும் இது ஒரு விழா இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே நமக்கு செய்தித்தாளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, நமக்கு செய்தித்தாளை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சமாக அந்த தலைப்புச் செய்தியாவது படிச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி வள்ளலார் தமிழ் பள்ளி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னா எல்லாருக்கும் குறைஞ்சபட்சமாக வள்ளலார் யார் அப்படின்றத அந்த தேடல், அதையாவது இப்போ பிளைன்ஸ்பரோவில் வள்ளலாரை கொண்டு சேர்த்துருக்கிற அந்த முயற்சி பெரும் முயற்சி. ஏன்னா வள்ளலாருங்கிறது ஒரு மனித வடிவம்னு நம்ம எடுத்துக்கூடாது, அது ஒரு தமிழின் வடிவம் இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு ஒரு இதுக்கான சரியான தமிழ் சொல் தெரில, பாசிட்டிவ் அது அவருடைய சொற்களில். இப்போ ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அந்த வேண்டாம் அப்படிங்கிற சொல் எதிர்மறை சொல் இல்லைங்களா? ஆனால் அதே வள்ளலார் வேண்டும்னாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும், அதில் சொல்கிறார் இல்லைங்களா, உறவு கலவாமை வேண்டும். பாருங்க, ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் சிந்தனையை கூட பாசிட்டிவாக சொல்ல முடியுங்கிறது தான் வள்ளலாருடைய அடையாளம். அப்போ வள்ளலார் வெறும் இங்கே தமிழ் பள்ளி வள்ளலார் பேரில் நடக்கிறதுனால வள்ளலார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தலைப்புச் செய்தி. நீங்கள் இன்னும் போக வள்ளலார் தமிழ் சமுதாயத்திற்கு எவ்வளோ முக்கியமானவர்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றிருக்கு. அது தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு அந்த தனிநபர் மூலமான ஒரு இயக்கமாக இருக்கலாம். அப்படி இயேசுநாதர் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை துவங்கினார். நம்ம தமிழ் சமூகத்தில் இப்போ நீங்கள் கூட செய்தித்தாள்லாம் படிச்சிருப்பீங்க, டமாஸ்கஸ் ஸ்டீல்னு சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டமாஸ்கஸ் ஸ்டீல் அப்படின்னா தமிழர்கள் தான் உலகத்தில் முதல்ல இரும்பின் பயன்பாட்டை உணர்ந்தவர்கள். அதில் கார்பன் கலவைகளை கலந்து ஒரு ஊட்ஸ்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான அந்த ஸ்டீலை, இது அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவருக்கு தங்கத்துக்கு பதிலாக 1 கிலோ இரும்பை பரிசாக கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அன்னைக்கு இரும்பு, இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு, அலெக்சாண்டர் காலமே 2700 ஆண்டு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் வெளியிட்டதில் இது ஹேஷியங்கள் கிடையாது, அறிவுபூர்வமான வெளியீடே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு அதை உருக்கி அந்த அளவுக்கு நாகரிகம். அப்பொழுதே தமிழ் இருந்தது, இலக்கணம் இருந்தது, அறிவியல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தொன்மையில் நம்ம அந்த தொடர்ச்சியில் வள்ளலார் அப்போ ரொம்ப நாள் ஒரு வீட்டில் இருந்தோன்னா ரொம்ப குப்பை தூசெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, யாராவது ஒருத்தவங்க அதை சுத்திகரிப்பு பண்ணும். அப்படி பண்ண ஒரு வள்ளலார். அதை விட குறிப்பாக தமிழுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழை மறுபடியும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் கொண்டு வந்தார், தமிழின் அடையாளமாக, அதாவது ஒரு விடுதலையின் அடையாளமாகவும் வள்ளலார் பிரகடனப்படுத்தினார். அந்த வள்ளலாரின் பெயரால் இயங்குகின்ற பள்ளி, அதோடு இல்லாமல் அவர் சமூக சீர்திருத்தமும் செஞ்சார். உணவு பசியால் மனிதர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ஏன் சொன்னார்னா, ஒரு பயிர் வாடுதுன்னா சீசனல் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, மான்சூன் ஃபெயிலியர் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சு தான் சும்மா ஒரு செடி வாடி இருக்குங்களா அவர் இல்லை, அதுக்கு பெரும் பொருள் இருக்குது. சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படி வள்ளலார் பெயரில் இந்த பள்ளி நடத்துறதுக்கே, அந்த பெயருக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த பள்ளியினுடைய பணி இங்கே தொடர வேண்டும். சமீபத்தில் இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவர், நாங்கள் நியூஜெர்சி தமிழ் பேரவையில் பட்டிமன்றம் நடத்தினோம், ஸ்ரீராம் நினைக்கிறேன், வந்திருக்காரா என்னன்னு தெரியல.
அற்புதமாக பேசினார். அவருக்கு உங்கள் சார்பில் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் கைத்தட்டி அவங்கள வரவேற்கலாம். அதெல்லாம் வந்து இந்த பள்ளியினுடைய அவுட்கம் இல்லைங்களா? கணிதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ட்ரிகனாமெட்ரி படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இந்த முனையில் ஒரு சின்ன டிகிரியை மாற்றினீங்கன்னா ஒரு பல கிலோமீட்டர் தூரம் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அகலம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு சின்ன அவங்க அறிவில் ஒரு நல்ல விஷயத்தை புகட்டினீங்கன்னா வாழ்நாளில் அவங்களுக்கு மிகப்பெரிய அது சொத்தாக இருக்கும். அதுவும் இந்த குறிப்பாக அமெரிக்கா போன்ற நகரங்களில் வளரப்போகின்ற பிள்ளைகளுக்கு தமிழினுடைய அறம் சார்ந்த விஷயங்களை கொண்டு செல்வதற்கும் அதற்கு வள்ளலார் பள்ளி செய்கின்ற முயற்சிக்கும் அதற்கு உற்ற துணையாக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் அதற்கு நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கிது, அதையும் எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கின்ற பெற்றோர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் மென்மேலும் வளர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் தமிழ் சொல்லித்தருகின்ற ஒரு பள்ளியாக இங்கே மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜா அவர்களுக்கு. அடுத்தது திரு ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணசுந்தரம் அவர்கள், எடிசன் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியின் வைஸ் பிரின்சிபல். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் தமிழ் பள்ளியோட 3வது வருஷம் திருப்பி நீங்கள் இந்த பொங்கல் விழாக்கு வரேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த விழாக்கு அழைச்ச சசி மற்றும் பள்ளி நிர்வாகத்துக்கு முதலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நிறையா வந்து வள்ளலார் தமிழ் பள்ளி பற்றி ராஜா பேசிட்டார், அதனால் நான் அந்த டாபிக் பேசலை. மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வருஷம் இந்த பொங்கல் விழாவில் வந்து மாணவர்களுக்கான நிறைய தமிழ் போட்டிகள் நடத்துகிறீங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. போன வருஷம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதுதான் ஒரு தருணமாக எடுத்து பசங்களுக்கு வந்து நம்ம தமிழ் நிறையா சொல்லித்தர முடியும். அகாடமிக் சிலபஸை தவிர வந்து திருக்குறள், ஆத்திச்சூடி, அது மாதிரி நிறைய நம்ம தமிழில் நிறையா இருக்குது இல்லையா, எல்லாமே வந்து நம்ம மாணவர்களுக்கு இந்த போட்டியை காரணமாக வச்சு சொல்லி கொடுக்க முடியும். அதனால் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த போட்டிகளில் பிள்ளைகளை கலந்துக்க வைக்கணும். அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன இந்த வாட்டி பார்த்தேன் அப்படின்னா, பொங்கலுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோ பூத் முன்னாடி டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. அது கிரி சொன்னார், அது பசங்களே வந்து பண்ணது. ஸ்பூன்ஸ் வச்சு கோல்டன் ஸ்ப்ரே பண்ணி அந்த டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டி ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி கரும்பும் அவங்க நிறையா அழகாக வச்சு பண்ணியிருந்தாங்க. அதனால அது மாதிரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் நிறையா இருக்குது பசங்கக்கிட்ட. நம்ம தான் வந்து அதை சொல்லி மேலே கொண்டு வரணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. அதை தவிர வந்து ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. காலையிலேருந்து 12 மணிலேருந்து எல்லாருமே நிர்வாக குழுவினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே இதுக்காக வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நன்றி. நன்றி திரு ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள்.